நைஸ். இன்னைக்கு சாமை வச்சு ஹெல்த்தியான ஒரு வெஜ் கட்லெட் செஞ்சுருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கப் சாமை எடுத்து தண்ணியில் 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் கீ அப்ளை பண்ணிவிட்டு சாமையை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் வெஜ்ஜீஸ் இன்றைக்கி உருளைக்கிழங்கு, பட்டாணி, பீன்ஸ், கேரட் எடுத்திருக்கேன். ஃப்ளேவர்ஸ்க்கு ஆனியன், பச்சை மிளகா, உப்பு, பெப்பர், லெமன் இதையெல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க பேட்டரை. சைடில் ஒரு பேனில் ஆயில் தடவிட்டு கட்லெட்டை நல்லா வடை நம்ம எப்படி தட்டி எடுப்போமோ அந்த மாதிரி தட்டிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும். சப்போஸ் உங்களுக்கு கட்லெட் தட்ட வரல, பிரிஞ்சு போகிற மாதிரி இருந்ததுன்னா மைதா மாவில் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதில் ஒரு டிப் பண்ணி எடுத்திங்கன்னா நல்ல கட்லெட் ஷேப் வரும். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு க்ரீன் சட்னி வச்சு டிப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.